வணக்கம் நேயர்களே. ஸ்மார்ட் போன் பாவனையாளர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் தந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அறிமுகமாகிறது ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் 16. அது மட்டும் இல்லாமல் ஐபோன் 16 ப்ரோ, ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இவையெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. 16ஆம் தேதி செப்டம்பர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 20ஆம் தேதி அது சந்தைகளுக்கு வருகிறது விற்பனைக்காக. இந்த 16 ஃபோனில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கும். இது முதலாவது ஃபெசிலிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கேமராக்களுக்கு பிரத்யேகமாக வந்து கேப்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் மூலமாகவே கேமரா வந்து ஆன் பண்ணிக்கொள்ளலாம். மூன்றாவது பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல பாவனையாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கேற்ற ஆப்ஸ் வந்து ஐஃபோன் 16, 16 ப்ளஸ் அதே போல் மேக்ஸ் ப்ரோ எல்லாத்துலேயும் வந்து கொண்டு வராங்க. ஐஃபோன் 15 மாடல்லையே வந்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ப்ளூம்பெர்க் நிறுவனம். இப்போ ஐஃபோன் வந்து வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ளூம்பெர்க் நிறுவனம் அவங்க தான் இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் ப்ளூம்பெர்க் நிறுவனம் தான் இந்த ஃபோன்கள் எல்லாம் வெளியிடுவாங்க. அவங்களாம் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எனவே 15லேயே வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கான அப்டேட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 16ல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே வந்து அந்த ஃபோனோட சேர்ந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஐஃபோன் பாவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை இது கொடுக்கலாம். புதுசாக வரப்புற மாடல் ஐஃபோன் 16, ஐஃபோன் 16 ப்ளஸ் அதே போல் ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ எல்லாம் வரப்போகுது. இதனுடைய இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், அந்த கேமராவுக்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்ட கேப்சர் பட்டன் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்ன சொன்னால், இப்போ டச் இல்லாமே நாங்கள் நார்மலாக அந்த கேமராவோட சேர்ந்த மாதிரியான பட்டன் இருக்கும், அதில் வச்சு கேப்சர் பண்ணலாம். அதே போல் ஸ்க்ரீன் இருக்கும். வைட் ஆங்கிள் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ நார்மலாக நாங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கேமரா மாதிரியே வைட் ஆங்கிள் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னும் விசாலமாக இருக்குமா, பேட்டரி பெருசாக இருக்கும், பேட்டரி பிரச்சனை வரவே வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த ஃபோனை வந்து ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றீர்கள். அதே போல் வந்து சந்தைக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி விற்பனைக்கு வருகிறது. வந்தால் நல்ல ஓட்டம் ஓடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், இந்த எவ்வளோதான் கேமரா பட்டனில் கேப்சர் பட்டன் இருந்தாலும், வைட் ஆங்கிள் இருந்தாலும், பேட்டரி இருந்தாலும், டிஸ்பிளே பெருசாக இருந்தாலும், அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இதோடு சேர்ந்து வாரது தான் இந்த 16 ஐஃபோன் 16 மாடலுண்டு ஸ்பெஷலாக வந்து நிறுவனம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே வந்து அவங்கள்ட ஐஃபோன் கம்பெனின்ற ஆப்பிள் நிறுவனத்தின் ப்ரொடக்டாக வந்தது ஆப்பிள் வாட்ச். அது ஸ்பெஷலாக வந்து அறிமுகப்படுத்தப்படுது. நாங்கள் எங்கே போனாலும் வாய்ஸ் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டன் நம்பத்தினா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் காட்டும், எங்கே போகணும் என்ன மாதிரி இதெல்லாம் காட்டும். அப்படியான வாட்ச் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுபோல் அவங்கள்ட ஆப்பிள் ஐபேட் அது கூட இன்னும் விசாலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்காங்களாம். அதுவும் பெரும்பாலும் இந்த வருடத்துக்குள்ளே வந்துடும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இவ்வளவு வசதிகளோடு ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோனை வந்து வெளியிடுறாங்க என்பது தான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் 16ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த 16 சீரீஸ் 20ஆம் தேதி விற்பனைக்கு வந்தால் கோடிக்கணக்கானவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுதே அவர்கள் அதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சில பயனர்கள் கொமெண்ட்ல தான் போட்டுருக்காங்க. பார்க்கலாம். மீண்டும் சந்திப்பு உறவுகளே.